வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் காலாப்பட்டு தொகுதி மாநாடு. ஸ்கேட்டிங் பயிற்சிக்கு செல்லும் மாணவர்களுக்கு கழிவறை வசதி செய்து தர வேண்டும் என தீர்மானம். அரசு மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கு. கால்கள் பாதிப்பு மற்றும் சோர்வு தொடர்பாக செவிலியர்களுக்கு டாக்டர் கபில் பாலிகா விளக்கம். பழுதடைந்த பள்ளிகளில் மாணவர்கள் இடமாற்றம். படிப்படியாக புனரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பெற்றோர் போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவை லாஸ்பேட்டை விமானத்தளம் அருகே ஸ்கேட்டிங் பயிற்சிக்கு வரும் சிறுவர் சிறுமியர் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கு குடிநீர் மற்றும் கழிவறை வசதி செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி உள்ளது. புதுவை காலாப்பட்டு லாஸ்பேட்டை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு பெத்து செட்டிப்பேட்டை சுப்பையா படிப்பகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது. தியாகி தேவராசு கொடியேற்றி வைக்க மாநில செயலாளர் விஸ்வநாதன் துவக்க உரையாற்றினார். தேசிய குழு உறுப்பினர் கலைநாதன், பொருளாளர் சலீம், நிர்வாக குழு உறுப்பினர் அபிஷேகம், நிர்வாக குழு உறுப்பினர் கீதநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் புதுவை லாஸ்பேட்டை விமானத்தளம் அருகே ஸ்கேட்டிங் பயிற்சிக்கு வரும் சிறுவர் சிறுமியர் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கு குடிநீர் மற்றும் கழிவறை வசதி செய்து தர வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், சாலைகளை செப்பனிட வேண்டும், கருவடிக்குப்பம் சந்திப்பில் போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற தொடர் மருத்துவ கருத்தரங்கில் கால்கள் பாதிப்பு குறித்து டாக்டர் கபில் பாலிகா விளக்கம் அளித்தார். செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி முகாம் ஞாயிற்றுக்கிழமை அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் கால்களின் பாதிப்பு என்ற தலைப்பில் டாக்டர் கபில் பாலிகா விளக்கம் அளித்தார். கால் சோர்வும் என்பது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற வியாதிகள் போன்றது. காலுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் போதுமான அளவு இல்லாததால் இந்நோய் ஏற்படுகிறது என்றும், கால்களுக்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏற்படும் பிரச்சனைகளால் இந்நோய் ஏற்படுகிறது என்றார். உலக அளவில் ஏறக்குறைய 1,00,000 மக்கள் தொகையில் 10 முதல் 13 நபர்கள் இந்நோயால் பாதிக்கப்படுவதாக தெரிகிறது என்ற அவர், பொதுவாக சர்க்கரை வியாதி, உயர் இரத்த அழுத்தம், இரத்த குழாய்கள் தொடர்பான வியாதிகள் மற்றும் புகையிலை, சிகரெட் போன்ற பழக்கத்தின் மூலமாகவும் இந்நோய் பெரிதாக உருவாகிறது என்றார். மேலும் விபத்து மற்றும் கால்களில் ஏற்படும் காயங்கள் மூலமாக இந்நோய் உருவாக வாய்ப்புள்ளதாக கூறினார். கால் எரிச்சல் மற்றும் கால் பின்சதை வலி போன்றவை இந்நோயின் அறிகுறிகளாகும். முறையான உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், முறையான உடற்பயிற்சி மற்றும் மருந்துகள் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும் என்பது பற்றி அவரது உரையில் செவிலியர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். இது சம்பந்தமாக செவிலியர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பயிற்சியின் இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்க செவிலியர் கண்காணிப்பாளர் பாரதி வரவேற்று பேசினார். தொடர்கல்வி முகாமில் அரசு பொது மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள், செவிலியர்கள் மற்றும் கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர். புதுவை கல்வித்துறையின் நிர்வாக சீர்கேடு காரணமாக மாணவ மாணவிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதை கண்டித்து பெற்றோர் பள்ளியின் முன்பாக போராட்டம் நடத்தினர். புதுவையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பான்சினால் மற்றும் கல்வி கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் வேறு பள்ளிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த பள்ளிகளில் உள்ள கட்டிடங்களை படிப்படியாக புனரமைப்பு செய்வதுடன் மாணவ மாணவிகளை இடமாற்றம் செய்யக்கூடாது, பள்ளி கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த போதும் நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும், பெற்றோர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பான்சினால் பள்ளி பெற்றோர் சங்கத்தினர் சனிக்கிழமையன்று முற்றுகையில் ஈடுபட்டனர். மேலும் திங்கட்கிழமை அந்தந்த பள்ளிகளிலேயே மாணவர்களை அனுப்பி வைப்பது என்ற பெற்றோர் முடிவினால் கல்வித்துறையினர் கலக்கம் அடைந்துள்ளனர். புதுவை ஆனந்தாயின் திருமண நிலையத்தில் ரோட்டரி கிளப்பின் அனைத்து பொருட்களின் விற்பனை கண்காட்சியில் திரளான மக்கள் பங்கேற்று பொருட்களை வாங்கி செல்கின்றனர். பாண்டிச்சேரி ரோட்டரி ஈவ் சார்பில் ஷாப்பிங் சொர்க்கம் என்ற பெயரில் அனைத்து பொருட்களின் விற்பனை கண்காட்சி ஆனந்தா திருமண நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை துவங்கியது. 2 தினங்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் அனைத்து வகையான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. துவக்க நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர் ஜான்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைக்க இதில் ரோட்டரி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுவை கோட்டக்குப்பம் இந்திரா நகரில் அமைந்திருக்கும் ரெயின்போ நகரில் விற்பனையாகும் மனைகளை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
வானூர் வட்டம் கோட்டக்குப்பம் கோட்டமேடு இந்திரா நகரில் அமைந்திருக்கும் ரெயின்போ நகரில் JVRT குரூப்ஸ் மற்றும் சுமங்கலி ஜுவல்லரி நிறுவனத்தார் மனைகளை விற்பனை செய்து வருகின்றனர். மனைக்கு அருகில் கிழக்கு கடற்கரை சாலை, மருத்துவ வசதி, கல்வி நிறுவனங்கள், ஆரோவில் கடற்கரை, மார்க்கெட் போன்றவை அருகில் அமைந்துள்ளன. நகர் முழுவதும் 20 அடி சாலை வசதி, உடனடியாக வீடு கட்டி குடியேற வசதியான மனை பிரிவிற்கு அருகில் குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இதனால் ரெயின்போ நகரில் மனைகளை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தாக்குப்பிடிக்கும் ஸ்வெட்டர்கள், மப்ளர்கள் சாலையோரங்களில் விற்பனை. விதவிதமாக தேர்ந்தெடுப்பதில் மக்கள் ஆர்வம். அம்பேத்கர் சிலை அருகில் பாஜக பெரியார் திராவிடர் கழகத்தினர் மோதிய சம்பவம் தொடர்பாக தனித்தனி புகார். இரு தரப்பினரும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே உள்ள கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் தற்காப்பு கலை பயின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. தற்காப்பு கலை பயிற்சி நிறைவு விழா, பைகா விளையாட்டு மைதானம் கட்டமைப்பு அடிக்கல் நாட்டு விழா, சிறந்த குழந்தை படைப்பாளிக்கான மாநில விருது பெற்ற மாணவியை பாராட்டும் விழா எனும் முப்பெரும் விழா நடைபெற்றது. பள்ளியின் ஓவிய ஆசிரியர் சண்முகம் அனைவரையும் வரவேற்க துணை முதல்வர் ஜெயராமன் தலைமை உரையாற்றினார். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராஜா சிங் வாழ்த்துரை வழங்கினார். சுற்றுலா மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயின்ற மாணவிகளுக்கு சான்றிதழும் விளையாட்டு சீருடையும் வழங்கினார். பைகா விளையாட்டு மைதான கட்டமைப்பிற்கு அடிக்கல் நாட்டினார். சிறந்த குழந்தை படைப்பாளிக்கான மாநில விருது பெற்ற மாணவி தமிழரசிக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அம்பேத்கர் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கிருமாம்பாக்கம் கிராம நிர்வாக அதிகாரி மாரிமுத்து, டேக்வாண்டா விளையாட்டு குழுமத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டாலின், தேசிய பயிற்சியாளர் வினோத் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். புதுவை புசி வட்டத்தில் நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு தொகுதிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி புசி நகர் வட்டம் சார்பில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது. இதற்கு கட்சியின் முன்னாள் தலைவர் தாமோதர் தலைமை தாங்க மூர்த்தி முன்னிலை வகித்தார். இதில் நிர்வாகிகள் ராஜசேகர், மோகன், கமல், கருணாகரன், குமார் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் தொடர் மழை ஓய்ந்துள்ள நிலையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலையோரங்களில் அதிகரித்துள்ளது.
கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்திலும் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன் ஏற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உள்ளன் ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப், மங்கி குல்லா, மஃப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர் பேண்ட் போன்றவைகள் 30 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணி கடைகளில் இதுபோன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனையானாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில்தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். புதுவையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியினரும் பெரியார் திராவிடர் கழகத்தினரும் மோதிக்கொண்ட சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் புகார் அளித்துள்ளனர். புதுவையில் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு மாலை அணிவிப்பதற்காக பெரியார் திராவிடர் கழகத்தினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பாரதி பூங்கா அருகில் கூடியிருந்தனர். இதே நேரத்தில் தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்து முன்னணியினர் அம்பேத்கரை பற்றி தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து ஆவேசப்பட்ட பெரியார் திராவிடர் கழகத்தினர் மாலை அணிவிக்க வந்த பாரதிய ஜனதா கட்சியினரிடம் நியாயம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்தனர். இதன் பின்னர் அவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்திய நிலையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க செல்பவர்கள் கட்சி கொடிகளை எடுத்து செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் தங்கள் கொடியை எடுத்து சென்றனர். இதனால் ஆவேசம் அடைந்த பெரியார் திராவிடர் கழகத்தினர் பாரதிய ஜனதா கட்சியினரை தாக்கினர். இதனால் இரு தரப்பினரும் அம்பேத்கர் சிலை முன்பாக கட்டி புரண்டு தாக்கிக் கொண்டனர். நிலைமை விபரீதமாக அறிந்த காவல்துறையினர் உடனடியாக தலையிட்டு இரு தரப்பினரையும் விலக்கி அழைத்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இப்பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுவை செயின்ட் ஜான்ஸ் ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கீத ஆராதனையில் இயேசுவின் பிறப்பை எடுத்துரைக்கும் பாடல்கள் இசைக்கப்பட்டன. புதுவை அரசு பொது மருத்துவமனை அருகில் உள்ள புனித ஜான்ஸ் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை நிகழ்ச்சி சனிக்கிழமை நடத்தப்பட்டது. இதற்கு ஆலய பாஸ்டர் தலைமை தாங்க இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இயேசுவின் பிறப்பை எடுத்துரைக்கும் பாடல்களை பாடி பார்வையாளர்களை கிறங்கடித்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆலயத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை நிகழ்ச்சி காரணமாக செயின்ட் ஜான்ஸ் ஆலயம் வண்ணமயமாக காட்சியளித்தது. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஆண்டு விழாவில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலசங்க 11ஆம் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சம்பத்குமார் வரவேற்புரையாற்ற செந்தில்குமார், பஷீர், சரவணன், தேவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அகில இந்திய தலைவர் கண்ணன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார். இவ்விழாவில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து பங்கேற்றனர். புதுவையில் 17வது நூலக மாநாட்டை முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் டிசம்பர் 9ஆம் தேதி துவக்கி வைக்கிறார்.
நூலகங்கள் சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கின்றன. நூலக பயன்பாட்டு எளிமை, நூல்களின் வளம், நூலக உள்கட்டமைப்பு ஆகியன நூலகங்களுக்கு அடிப்படை தேவை. தொழில்நுட்ப வளர்ச்சி நூலகங்களை தொடர்பு கொள்ள எளிய வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருந்தாலும் பல நூலகங்களுக்கு நூலகர்களும் தொழில்நுட்பம் இன்னும் சேரவில்லை. இதனை கருத்தில் கொண்டு அனைத்து நூலகங்களையும் ஒரு மையத்தில் கொண்டு வருதல், நூலகங்களை இணைத்தல், நூலக மின்மயமாக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தகுந்தவாறு நூலகங்களை வளப்படுத்துதல், வாசகர்களுக்கு நூலக பயன்பாட்டை எளிமையாக்குதல் முதலான கருத்துக்கோள்களின் அடிப்படையில் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனமும் புதுதில்லியில் உள்ள டெல்நெட் நிறுவனமும் இணைந்து அறிவு வளர்ச்சி, நூலகவியல் மற்றும் தகவல் கட்டமைப்பு என்னும் தலைப்பில் தேசிய மாநாடு ஒன்றை புதுச்சேரியில் டிசம்பர் மாதம் 9 முதல் 11 வரை நடத்த திட்டமிட்டுள்ளது. இம்மாநாடு நூலகங்களுக்கு இடையிலான தொடர்பு உருவாக்கத்தையும் நூலக தகவல் பரிமாற்றத்தையும் மையப்படுத்தி செயல்படுகின்றது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்தும் இந்தியாவில் பல்வேறுபட்ட கல்வி நிறுவனங்களில் இருந்தும் 350க்கும் மேற்பட்ட அறிஞர்களும் மாணவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். இம்மாநாட்டை முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார். மாநாட்டில் நூலக பயன்பாடு பற்றிய கண்காட்சியும் நடைபெறுகின்றது. இத்தகவலை டெல்நெட் இயக்குனர் கால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் காலாப்பட்டு தொகுதி மாநாடு. ஸ்கேட்டிங் பயிற்சிக்கு செல்லும் மாணவர்களுக்கு கழிவறை வசதி செய்து தர வேண்டும் என தீர்மானம். மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கு. கால்கள் பாதிப்பு மற்றும் சோர்வு தொடர்பாக செவிலியர்களுக்கு டாக்டர் கபில் பாலிகா விளக்கம். பழுதடைந்த பள்ளிகளில் மாணவர்கள் இடமாற்றம். படிப்படியாக புனரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பெற்றோர் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.